இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரிலாம் தெரியல. உங்க பிள்ளைங்க எல்லாம் கூட்டு போங்க. இவங்க கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அந்த ஒரு பொண்ணு வரலனாலும் உங்க எல்லாருக்கும் என் அத்தை தலைமையில கல்யாணம் நடக்கும். நீங்க எல்லாரும் ப்ளீஸ் எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஏமா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வேணாமா? நாங்கெல்லாம் இல்லாதப்பட்டவங்க தான், அதுக்காக எங்களை இப்படி அசிங்கப்படுத்துறது? இங்க பாருங்க, நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள அத்தானும் தமிழும் வந்துருவாங்க. அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தம்பி, இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாது. பண்ணது அஃபென்ஸ். கல்யாணத்தை நிறுத்திட்டோம். கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு. ஸ்டேஷன் வரைக்கும் மேடம் வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். சார், எது எங்க ஜனமா ஸ்டேஷனுக்கு வரணுமா? அவங்க எந்த தப்புமே செய்யல சார். யாரோ பண்ண தப்புக்கு எங்க அத்தைய ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்களா? நாங்க என்னமா பண்றது? அவங்க தலைமையில தானே கல்யாணம் நடக்குது. அப்ப அவங்க மேல தானே கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இன்ஸ்பெக்டர், இப்ப என்ன பண்ணணும்? நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு போகணும் மேடம். சார், உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு தான் வரணும்னா எங்க அத்தையெல்லாம் வர மாட்டாங்க. நான் வரேன், என்ன கூட்டிட்டு போங்க. அப்படிலாம் முடியாது சார். இவங்க மேலதான் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. இவங்கள தான் நான் கூட்டிட்டு போகணும். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நீங்க அரெஸ்ட் பண்றதா இருந்தா அந்த குறிஞ்சிநாதன் தான் அரெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வரலையா? வரல சார். சார், இப்ப வரும் பாருங்க. இந்த வந்துருச்சுல. யோ சார், எங்க இருக்க? சார், ஜனகாம்பாள் வீட்ல. உன்னை யாரையும் அங்க போக சொன்னது? அந்த குறிஞ்சிநாதன் தான் ஜனா மேடம்ல பழி போடுறதுக்காக ஆளுங்களை வச்சு இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காரு. இதுக்கு காரணமானவங்களை சில பேரை நம்ம ஆட்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால ஜனா மேடம் கிட்ட நீ சாரி கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பு. ஓகே சார். சாரி மேடம். இன்ஸ்பெக்டர், என்ன தோக்கடிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணிருக்காரு அந்த குறிஞ்சிநாதன். எல்லாத்திலையும் தோத்து போன விரக்தியில இப்படி ஒரு கேவலமான வழியை தேர்ந்தெடுத்திருக்காரு அந்த பெரிய மனுஷன். போய் சொல்லுங்க, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்கிட்ட நெருங்க முடியாதுன்னு. போங்க. யோ கான்ஸ்டபிள் சார், இவங்க 2 பேரையும் கூட்டு வாயா. ஓகே சார்.